பல பேர் சோகத்த மறைக்கிறதுக்கு போட்டுப்பாங்க. நான் இப்போ வந்து ஸ்டைலுக்கு போட்டுக்கல. சூரிய வெளிச்சமோ, மத்த வெளிச்சமோ இல்ல. ஆனா, பல பேர் சோகத்துக்கு போட்டுப்பாங்க. கண்ணீர மறைக்கிறதுக்கு போட்டுப்பாங்க. அதுக்கு தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். நான் சொன்னேன்ல, நேத்திக்கு நான் கூலிங் கிளாஸ் போட்டுட்ட காரணமே, கண்ல தண்ணிய காட்டக்கூடாதுன்னு தான். இப்போ பாருங்க, கமலஹாசன் சாரும் அப்படி கலங்குறதுனால தான் கண்ணில் கூலிங் கிளாஸ் போட்டுட்ருக்கார். இந்த கண்ணு காட்டுங்க, அவ்வளோ சோகத்தை இந்த கண்ணு காட்டும். அவ்வளோ நல்ல நடிகனாக இருந்தார். தாங்க முடியல. அந்த குழந்த, அந்த பொண்ணு, அவ்வளோ அந்த பொண்ணு மேலே அவர் பாசம். அந்த பொண்ணுக்கு நடக்கிற அத்தனை நல்ல நிகழ்ச்சியும் வெளியில் அத்தனை பேருக்கும், மற்றவங்களாம் நம்ம ஒன்று காட்டினோன்னா கண்ணு படும், அது படும், இது படும்பாங்க. அப்படிலாம் இல்லை. அவர் எல்லாருக்கும் வீடு கட்டினதுலேருந்து, குழந்த பெற்றதுலேருந்து, இந்த இந்திரஜா பொண்ணோட கல்யாணத்தை அப்படி நடத்தினார், ரிசப்ஷனை நடத்தினார். அதெல்லாம் மீடியாவில் காட்டினார். மீடியா தான் தன் தொழிலுங்கிறதுனால அதில் எவன் கண்ணும் படாதுங்கிற ஒரு தைரியமாக அப்படி பண்ணினார். அந்த பொண்ணு கலங்க அடிச்சிருச்சு. அப்பா சார், அப்பாவோட பேசுங்க சார். ஏன்னா கமலஹாசன் மேலே சின்ன வயசுலேருந்து அவ்வளவு வெறியறான். அந்த வெறியில் அவர் எவ்வளோ முன்னுக்கு வந்திருக்காரு பாருங்கள். ஒரு நடிகன் மேலே உள்ள வெறியில் ஒரு மீடியாவில் நடிகனாக வந்து நல்ல முன்னுக்கு வந்திருக்காரு. தாங்க முடியலங்க. சின்ன வயசு தான். அவரே சொல்கிறார், கெட்ட பழக்கத்தெல்லாம் இது பண்ணுங்க, கெட்ட பழக்கம்னால உள்ள பார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ டேமேஜ் ஆகுதுன்னு. இதை பார்த்தாவது மக்கள் வந்து அந்த கெட்ட பழக்கத்தை விடணும். என்னால் கமலஹாசன் நடக்கிறாருன்னு அதில் பார்த்தாலே தெரியுது பாருங்கள்.